என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக ஜெயன் டிவி நேயர்களாகிய உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் 2 வாரங்களாக நாம் குடும்பத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நானும் என் வீட்டாரும் என்கிறதான தலைப்பிலே குடும்ப ஆசீர்வாத இந்நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்து கொண்டு வருகிறேன். அதனால் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கடந்த நாட்களிலே ஒரு குடும்பத்தை குறித்து தேவன் உண்டாக்கினதான, தேவனுடைய திட்டத்தின்படி உண்டாக்கப்பட்டதான, ஏற்படுத்தப்பட்டதான குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். அந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி நேசித்தார் என்று சொல்லியும், அந்த குடும்பத்தில் உள்ளதான மக்கள் தேவனை எப்படி ஆராதித்தார்கள், அந்த குடும்பத்திலே தேவன் எப்படி உலாவினார், அந்த குடும்பம் பாவம் செய்ததினாலே அங்கே வீழ்ச்சி உண்டானது என்பதை நாம் பார்க்கிறோம். வீழ்ச்சி உண்டானதினாலே தேவனுடைய மகிமை அவர்கள் இழந்து போய் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக அவர்கள் மறைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மறைக்கப்பட்டதான மனுக்குலத்தை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. ஆதாமும் ஏவாளும் கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி கர்த்தரை அறிந்தேன் என்று சொல்லி அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நோவா அநேக பிள்ளைகளை பெற்றான் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். இப்படி மனித இனம் பெருகி கொண்டே வந்தது. மனுக்குலம் பெருகினது. மனுக்குலம் பெருகினதான அதே நேரத்திலே மனுக்குலத்திலே பாவமும் பெருகினதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை காண முடிகிறது. காயின் ஆபேல் பிறப்பதை நாம் பார்க்கிறோம். குடும்பம் என்று நாம் பார்த்தோம். குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது குடும்பம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் இருப்பார்களானால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த குடும்பத்திலே ஒருவேளை அநேக நபர்கள் பிறந்து பெரிய குடும்பமாக மாறுமையானால் அந்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவும் அது பெருக்கம் அடைந்த குடும்பமாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படி அந்த பெருக்கம் அடைந்ததான் அந்த குடும்ப மனுஷ இனத்துக்குள்ளே பகை பெருகினது, வைராக்கியங்கள் பெருகினது, பிரச்சனைகள் பெருகினது. அந்த பிரச்சனைகள், வைராக்கியம், பொறாமைகள், காய்மகாரங்கள் பெருகினபடினாலே கொலைவெறியின் ஆவி பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே பிசாசு அவருடைய இருதயத்திலே புகுந்து அவர்களை காயினை கொலைக்காரனாக மாற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கொலைக்காரனாக மாற்றினதிலே அந்த ஒரு சாபம் அப்படியே பின்தொடர்ந்து மனுக்குல முழுவதையும் பொல்லாங்கனுக்குள்ளாக நடத்தினதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே மனிதன் வீழ்ச்சி அடைவதை குறித்து நாம் பார்க்கிறோம். 4-5 அதிகாரங்களிலே பெருவெள்ளத்தின் காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மெத்துசலாவின் வயது 969 வயது. அவர் அவ்வளவு நாட்கள் உயிர் வாழ்ந்தார். அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தவர், வயது உடையவர் அவர்தான். அவர் மரிக்கும் பொழுது இது உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. எது உண்டாகும் என்றால் பெரும் வெள்ளம் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படியாக பெருவெள்ளம் உண்டாகும் என்பதை குறித்து 4ஆம் அதிகாரத்திலேயும் முதல் நோவாவை பற்றி நாம் சந்ததியை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் இந்த சந்ததியின் வரலாறுகளை, இந்த குடும்ப பின்னணியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது. அதே அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததற்காக, படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷனை படைத்ததற்காக தேவன் விசனப்படுகிறாராம். இந்த தேவனுடைய இருதயத்தின் குமுறலையும் தேவனுடைய இருதயத்தின் விசனத்தையும் போக்குவதற்கு நீயும் நானும் தேவைப்படுகிறோம். உன்னைத்தான் தேடுகிறார், என்னைத்தான் தேடுகிறார். இந்த விசனத்தை நாம் மாற்ற முடியும், நம்மால் மாற்ற முடியும். தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், நான் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான்.
அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மனஸ்தாபம் அடைந்த தேவனாகிய கர்த்தர் அந்த வைகளை அழிப்பதற்காக அவர் முன்வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்கிறதான செயல்கள் எப்படி இருக்கிறது? தேவனை கோபம் ஊட்டக்கூடியதாக இருக்கிறதா? தேவனை எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கிறதா? தேவன் இவர்களை அழித்து போட்டு விடலாம் என்று சொல்லி இருக்கிறதா? எப்படிப்பட்டதான எண்ணங்களோடு கூட நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்டதான எண்ணங்களோடு கூட நாம் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வீட்டாரை நாம் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறோம்? நாம் வாழ்கிறதான ஊர் மக்கள் மத்தியிலே நாம் எப்படி சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்கு விசனத்தை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? கொலைவெறி நாவியோடும் மூர்க்கத்தோடும் பொறாமையோடும் காய்மகாரத்தோடும் இச்சைகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். எத்தனையோ அவகாசத்தை கொடுத்தார் அவர்களுக்காக. மனம் திரும்புவதற்காக 120 வருஷம் நோவா பிரசங்கித்தார் என்று சொல்லி கூட சொல்லுகிறார்கள். இப்படியாக அவர் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கண்ட ஜனங்கள், அவர் அதை மனம் திரும்பாதபடிக்கு எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று மனுக்குள்ள முழுவதும் பாவம் செய்து தேவனுக்கு விசனத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக விசனத்தை ஏற்படுத்தினபடினாலே தேவன் அவர்களை அழிப்பதற்காக, நிக்கிரகம் பண்ணுவதற்காக தேவன் முன்வந்தார் என்பதை பார்க்கிறோம். நோவா தன்னுடைய காலத்திலே இப்படிப்பட்டதான அக்கிரமம் நிறைந்த இந்த காலத்திலே நோவா எப்படி வாழ்ந்தாராம் தெரியுமா? 9வது வசனத்திலே, அதே அதிகாரம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்த்தால், அவன் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக உள்ள ஏனோக்கை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது மெத்துசலாவின் தகப்பன், நோவாவினுடைய தகப்பனார் லாமேக்கு, லாமேக்கினுடைய தகப்பனார் மெத்துசலா, மெத்துசலாவினுடைய தகப்பனார் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லிப்பார். இப்படிப்பட்ட மூதாதர்கள் எல்லாம் தேவனை சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கூட ஜனங்கள் திருந்தாதபடிக்கு, நோவாவை பார்த்து கூட ஜனங்கள் திருந்தாதபடிக்கு அக்கிரமம் செய்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு, தேவனுக்கு எரிச்சலை ஊட்டுகிறவர்களாக, கோபம் ஊட்டுகிறவர்களாக, மனஸ்தாபத்தை கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான் ஜனங்கள் மத்தியிலே, கொடூரமான மக்கள் மத்தியிலே, பாவத்திலே அழிந்து கொண்டிருந்ததான அந்த மக்கள் மத்தியிலே நோவா எப்படி இருந்தாராம்? உத்தமனாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக எத்தனையோ முறைகளை கையாண்டு இருக்கிறார். ஆனால் ஒருவரும் அதை கேட்கவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவின் மூலமாக அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், அழைக்கிறார். யாரெல்லாம் வராங்களோ அவங்களை எல்லாரும் நீ ஒரு பேழையை சொல்லி செய்ப்பா அப்படின்னு சொல்றாரு. பெருவெள்ளம் வரும், நீ ஒரு பேழை செய்ய, மழை வரும், நான் மழையை அனுப்ப போகிறேன், இந்த ஜனங்களை தண்ணீரில் பெருவெள்ளத்தினால இந்த ஜனங்கள் வாரிக்கொண்டு போக போகிறார்கள், நீ ஒரு பேழையை உண்டாக்கி என்று சொல்லி நோவாவிடத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இருந்தால் நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்போம். ஐயோ என்னது இது, மழைனா என்னன்னே தெரியல, அப்புறம் இவர் என்ன மழை வருது, பேழை செய்ய, எல்லாம் இவங்களை காப்பாத்துன்றாங்க, இதெல்லாம் ஆகிற காரியமா, சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்மளா இருந்தால் கேட்போம். ஆனால் நோவா அப்படி கேட்கலைங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ, நோவாவுடைய கேரக்டரு அதாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே செய்கிற கேரக்டர் தான் நோவாவுடைய கேரக்டர். அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அந்த பாவம் நிறைந்த அந்த மக்கள் மத்தியிலே அவன் ஒருவன் நீதிமானாக இருந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் நோவாவாக தான் இருந்திருக்க முடியும். தேவனுடன் நெருங்கிய உறவு வைத்தார் என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்திலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அவர் தேவனோடு கூட நல்ல சரியான ஒரு உறவு கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரது காலத்திலே அக்கிரமம் அநியாயம் செய்ததான அந்த மக்கள் மத்தியிலே அவர் நீதிமானா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து, அந்த நாட்களிலே பெருவெள்ளம் வருவதற்கு முன்பதாக இருந்த அந்த நாட்களிலே, அந்த காலகட்டத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்த இரு நபர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று ஏனோக்கு, அடுத்தது நோவா தான். நோவா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த சூழலில் கூட அநேக அக்கிரமங்கள் தான், கொடுமையான நாட்கள் தான். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்து கொண்டிருக்கிற நாட்களாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே தான் நாம் வாழ்கிறோம். நாம் சொல்லலாம், அவங்க இருந்த நாட்கள் அப்படி, அந்த காலத்து ஜனங்க வேற, இந்த காலத்து ஜனங்க வேற, அந்த காலத்து ஜனங்க மாதிரிலாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ
அப்போவே கொலையெல்லாம் வந்துருச்சு, அப்போவே பொறாமை இருந்ததற்கு, அப்போவே காய்மகாரம் இருந்திருக்கு, அப்போவே வேசித்தனங்கள் இருந்திருக்கு, ஆண் புணர்ச்சி இருந்திருக்கு, பெண்ணோடு பெண் புணர்கிற காலங்கள் இருந்திருக்கிறது, மிருகத்தோடு புணர்கிற காலங்கள் இருந்திருக்கிறது. அப்பொழுதே அந்த காலத்திலே இந்த பாவங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் உத்தமன் என்று சொல்லி தேவனை சாட்சி கொடுக்கிறதை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்மால முடியும், நம்மால முடியாது என்று சொல்லக்கூடாது. தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும், அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமையானால் நாம் இன்னும் உத்தமனவர்களாகவும் நீதிமான்களாகவும் தேவனை போல இராவிட்டாலும் கூட தேவனுக்கு அடுத்தபடியாக நாம் உத்தமர்களாய் வாழ முடியும் என்பதை நாம் இந்த வசனங்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்டதான அக்கிரமம் நிறைந்த இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான அழிவு வரப்போகிறது. தேவனுக்கு மனஸ்தாபமாய் இருந்தபடினாலே இந்த ஜனங்களை அழிக்க தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொண்டபடினாலே இப்பொழுது நோவாவை அழைத்து சொல்லுகிறார். அவருக்கு அதாவது ஆபத்து வரும்பொழுது ஒரு வார்னிங் சிக்னல் வரும் பாருங்க. பெரிய பெரிய ஃபேக்டரிங்களெல்லாம் எல்லாரும் அப்பொழுது வெளியே வந்து விடுவார்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு தான் நேசித்த மக்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கிறார். தான் நேசித்த பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறவராக இருக்கிறார், சிக்னல் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படியாக தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக போக்குகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இதற்கு முன்பதாக இருந்த வசனங்களில் எல்லாம் நாம் சொல்லுகிறோம், ஒரு பேழை உண்டாக்கு, அது கோப்பேர் மரத்தினால உண்டாக்கப்பட வேண்டும், எத்தனை முழ அகலம், எத்தனை முழ நீளம், இப்படியெல்லாம் அவர் அளவுகளை எல்லாம் கொடுத்து அதன்படியே அப்படியே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வார்த்தையை நாம் அடுத்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அதே வார்த்தை 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படி அவன் செய்தபடினாலே அவனும் பிழைத்தான், அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள், அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பேழையை கட்டினான், அந்த குடும்பத்தினர் எல்லாரையும் அழைக்கிறான், யாரும் வரவில்லை. பேழையை திறந்து வைக்கிறான். தேவன் மிருகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு மிருகத்தை சேர்க்கறது ஒரு பெரிய விஷயங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ மிருகத்தை நோவா எப்படி உள்ள விட்டிருப்பாரு? சகல மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் 19வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அதிலே கூறப்பட்டிருக்கிறது. 19லிருந்து 20-21 வசனங்களிலே ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இவை எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருமா, பேழையில அடைத்தாராம். பேழைக்குள்ள வந்ததாம். அந்த பேழையிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் 45,000 எடையுள்ள மிருகங்களை உள்ளே அடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அது போகட்டும், இங்கே அப்படிப்பட்டதான மிருகங்களை எல்லாம், ஜீவ ஜந்துக்களை எல்லாம் உள்ளே அடைப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்பொழுது அந்த ஜீவ ஜந்துக்களுக்கும் மிருகங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால் அவை எல்லாம் என்ன செஞ்சுச்சான், வாயை முடிக்கிட்டு கையை முடிக்கிட்டு சைலண்டாக எல்லாம் அப்படியே பிடிச்சு ஒன்னோட ஒன்று அடித்து பீறி போட்டிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் அந்த மிருகங்கள் எல்லாம் உள்ளே நுழைகிறதாம். அதுவும் ஜோடியா ஒரு ஆண் ஒரு பெண் ஏன் உள்ளே போய் இனவிருத்தி செய்வதற்காகவே அந்த இனங்கள் அழியாமல் இருந்தது என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவனாகிய அற்புத விதமாய் நோவாவை நடத்தினார், அதிசய விதமாய் நோவாவை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தேவன் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு ஒரு வார்னிங் சிக்னலை கொடுக்கும் பொழுது, நீ மனம் திரும்பு என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திலே மனம் திரும்பினால் நீயும் பிழைப்பாய், உன்னை சார்ந்தவர்களும் உன் குடும்பத்தினரும் உன் வீட்டாரும் நீயும் உன் வீட்டாரும் நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்பதில் கொஞ்சம் என்றும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தபடினாலே அவன் இன்னசென்ட்டாக ஒரு குழந்தையை போல தேவனுடைய வார்த்தையை அவர் ஏற்று அதன்படி நடந்தார், அதற்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மழையே பார்க்காத அந்த நாட்களிலே, வெள்ளமே வராத அந்த நாட்களில் பிறகு எப்படிங்க அந்த ஏதேன் தோட்டத்திலே 3 நதிகள் ஓடினது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஒன்று அப்பொழுது மூடு பனி இருந்ததாம். அந்த மூடு பனி உறைந்து அந்த தண்ணி அப்படியே இறங்கி அந்த நதியில் ஓடிச்சான். புரியுதுங்களா? ஸோ மழை எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை, மூடு பனி இருந்தது.
ஸோ அந்த மழையே இல்லாத நாட்களிலே மழை பெய்யும்ப்பா நோவா, வெள்ளம் வரும்ப்பா நோவா அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் அவர் என்ன செய்கிற, ஒரு குழந்தை போல் சரிங்க ஆண்டவரே நான் செஞ்சிடறேன், சரிங்க ஆண்டவரே நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு ஏஸ்லாட் 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 ஏஸ்லாடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, பேழையை கட்டுறாரு. தன்னுடைய குடும்பத்தில் அவர் எந்த அளவுக்கு குடும்பத்தில் அவருடைய வீட்டார் மத்தியில் அவர் சாட்சியாக இருந்திருந்தா அந்த மனைவி, பிள்ளைங்க, மருமகள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவா அந்த இடத்துல அவர் சாட்சியாக இருந்திருக்க இல்லைன்னா அந்த குடும்பத்தினர் அவர் சொற்படி கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. போனால் பைத்தியக்கார ஐயவன் என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் போயிருப்பாங்க, மருமகளும் வாங்க நம்ம போகலாம், அந்த ஆள் சொல்லுவார் அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தாய் தகப்பனோட குடும்பத்தோடு கூட சேர்ந்து அவர்களும் ஓடி இருப்பார்கள். ஆனால் அதை அவங்க அந்த குடும்பம் என்ன செய்யலை, அப்படி செய்யலை. நோவாவின் வார்த்தைக்கு அவர்கள் என்ன செஞ்சார்னா கீழ்ப்படிந்தார். ஏன் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தபடினாலே நோவாவின் வார்த்தைக்கு தன் குடும்பத்தார் கீழ்ப்படிந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய வீட்டார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை என்பது இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படியாக அந்த குடும்பம் அந்த பேழைக்குள் சென்றதினாலே அந்த குடும்பம் காக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை உள்ளே விட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரம்மா, கதவை அடைச்சிட்டார் என்று சொல்லி, இப்போ கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கதவு அடைக்கப்பட்டதாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இரக்கத்தின் கதவு, நமக்கு பாதுகாப்பின் கதவு இன்றைக்கு திறந்து தான் இருக்கிறது. தேவன் எல்லாரையும் அழைத்து கொண்டு இருக்கிறார். வா பாவி, மனம் திரும்பு, வா, நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான அலசடியிலே நீ இருந்தாலும் என்னுடைய கதவு திறந்திருக்கிறது, வா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். நாம் மத்திய 25வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 25வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே பார்க்கிறோம். அங்கே ஒரு கதவு அடைக்கப்பட்டதை பார்க்கிறோம். 5-10 கன்னிகைகள் செல்கிறார்கள். அதில் 5 பேர் சுத்தமாய் இருந்திருக்கிறார்கள். 5 பேர்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு போகாததினாலே அவர்கள் தீவெட்டிகள் அணிந்து போனதாகும். மணவாளன் அந்த நேரத்திலே இவர்கள் வாங்குவதற்காய் கடைக்கு சென்ற நேரத்திலே மணவாளன் வந்து விட்டதாகும். மணவாளன் வந்துவிட்ட பிறகு இவர் கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்ட பிறகு இவர்கள் வந்து தட்டுகிறார்கள், எங்களுக்கு திறவுங்கள், எங்களுக்கு திறவுங்கள் என்று சொல்லி. ஆனால் கதவு அடைக்கப்பட்டது. அந்த கதவு அடைக்கப்பட்டது. இவர்கள் எவ்வளோ தூரம் பாருங்க, கதவுக்கும் இவங்களுக்கு எவ்வளோ தூரம். அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உங்களை யோசித்து பாருங்கள். தேவன் எத்தனையோ தருணங்களை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. தேவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். கதவு கிட்ட வந்து அவங்க கதவு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸில் அவங்க நிற்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸில் தேவனாகிய கர்த்தர் நிற்கிறார். நான் உங்களை அறியேன் என்று சொல்லி அவர் கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் மறுத்து அந்த கதவு அடைக்கவே பட்டது, அவர்களுக்கு திறக்கப்படவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது இந்த நாட்களில் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நாம் அறியாதிருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி மத்தேயு 25:10-11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறதை நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆயத்தமாய் இருப்போமா? இந்த நாளிலே கர்த்தருடைய கதவு, கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக உங்களை நொறுங்குண்ட மனதோடு கூட தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் எப்பேற்பட்டதான பாவ சூழ்நிலைகள், இல்லை குடும்ப சூழ்நிலையினால உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா? நான் கஷ்டத்தை பார்த்து பார்த்து என் இருதயம் மழுங்கி போய் விட்டு இருக்கிறது என்று சொல்லி காணப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, குடும்பத்தை நடத்த முடியவில்லை, பிள்ளைகளை நடத்த முடியவில்லை, என்னால் மனைவிடத்திலே சமாளிக்க முடியவில்லை, என்னால் கணவரிடத்திலே சமாளிக்க முடியவில்லை, நான் வேலை செய்கிற இடத்திலே என்னால் சாட்சியாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி அநேக குழப்பங்களினாலும் அநேக மன கஷ்டங்களினாலும் ரகசியமான பாவங்களினாலும் உங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதய கதவை திறந்து வைத்திருக்கிறார். வா என்று சொல்லி அழைக்கிறார். அவர் எல்லாரும் அழிந்து போவது அவருக்கு சித்தமில்லை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தாமதித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிற வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ தருணங்களை இந்த நோவா காலத்து மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்களோ மனம் திரும்பாத பட்சத்திலே நோவாவும் தன் மனைவி 3 பிள்ளைகள் 3 மருமகள்மார்கள் மொத்தம் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள் சென்றதை நாம் பார்க்கிறோம். அந்த பேழைக்குள் சென்ற அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். அந்த பேழையானது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தவர்கள் ரட்சிப்பை பெற்று, மனம் திரும்புதலை பெற்று, ஞானசானத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாய் மாறுகிறார்கள். பிரியமானவர்களை, பாதுகாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் பேழைக்குள்ளே நாம் வரும்பொழுது, கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பேழைக்குள்ளே நாம் வரும்பொழுது நாம் காக்கப்படுகிறவர்களாய்
இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலும் கூட நாம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமற் போன ஜனங்களிலே அந்த 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் சென்று காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஒப்பனையான ஞானசானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பிரியமானவர்களே, பேழை என்று சொல்லப்படுகிற அந்த பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் உங்களை அடைக்கலமாக நீங்கள் வந்து விடுவீர்களே, ஆனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் காக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்பதில் கொஞ்சமேனும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நோவாவை போல நோவா என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் உத்தமனாய் இருந்தார். தேவனோடு கூட அவருக்கும் குடும்பங்கள் இருந்தது, மருமகள்கள் இருந்தது, மனைவி இருந்தது. ஆனாலும் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஐயோ இந்த குடும்பத்தை என்னால் தலையில கட்டின தேவனோடு கூட என்னால் வாழ முடியல, தேவனோடு கூட நான் சஞ்சரிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் சந்தோஷமா தேவனை ஆராதிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. இவங்க எல்லாம் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுக்கும் குடும்பம் இருந்தது. யோனாவுக்கும் நோவாவுக்கும் குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், மருமக்கள்மார்கள் இருந்தார்கள். அவருக்கும் எத்தனையோ பொறுப்புகள் இருந்தது. எல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார், உத்தமனாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கொடுமை நிறைந்த அந்த நாட்களிலே, கொடுமையான பாவங்கள் நிறைந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் சாட்சியாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே சாட்சியாய் இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் உறவினர்கள் மத்தியிலே சாட்சியாய் இருக்கிறீர்களா? நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் சாட்சியாய் இருக்கிறீர்களா? இல்லை நீங்கள் புகுந்த குடும்பத்திலே நீங்கள் சாட்சியாய் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களா? தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? நோவாவை போல தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு தேவனோடு கூட உத்தமமாய் வாழ்ந்து அவர் எப்படி தேவனை பின்பற்றினார், இந்த மனுக்குளம் முழுவதையும் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறார். அந்த மனுக்குளம் காக்கப்பட வேண்டுமானால் தேவன் உன்னையும் என்னையும் தான் அழைக்கிறார். அவர் மன விருப்பத்தை, அவருடைய விசனத்தை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், மனுஷனை சிருஷ்டித்ததற்காக, மனுஷனை படைத்த மிருகத்தை, இதை படைச்சிட்டம்பா, இந்த சிங்கத்தை, இந்த புலியை படைச்சிட்டம்பா, அதுக்காக எனக்கு மனசு வருத்தமா இருக்குதுப்பா, இதை அழிச்சிடலாம்ப்பா. அப்படி இல்லைங்க. அங்க சொல்ற மனிதனை படைத்ததற்காக, மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் விசனப்படுவதற்கு நாம் காரணமாய் இருக்கக்கூடாது, நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. அன்றைக்கு யோனா கடலிலே சென்ற பொழுது பெரிய கொந்தளிப்பு வந்தது. அந்த கொந்தளிப்பிலே யார் தெரியவில்லை என்று சொல்லி எல்லாரும் மங்களாய்க்கிறார்கள். ஆனா அவர் சொல்லுகிறார், அவர் உணர்த்தப்பட்டார், நம்மால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி மாலுமை கிட்ட போய், என்னால தான்ப்பா இந்த பிரச்சனை வந்துச்சு, என்னை தூக்கி இந்த தண்ணியில போடுங்கப்பா, சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவரா விழுந்தா தற்கொலை ஆயிடும், அதனால நீங்க அவங்கள தூக்கி போட சொல்றாரு பாருங்க. ஸோ இன்னைக்கு உங்களை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எந்த மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையா இருக்கிறோமா? நம்முடைய வீட்டாருடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு, சமுதாயத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு, சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையா இருக்கிறோமா? நாம் இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? நான் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லாதபடிக்கு, கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி தேவன் சொல்லாதபடிக்கு, இதுவே இரட்சணினால் இன்றைக்கே உங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் பக்கமாய் அழைக்க விரும்புகிறார். அவருடைய மன இருதயத்தின் குமுறலை நாம் நீக்குவோமா? அவருடைய இருதயத்தின் குமுறல், தெய்வனே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்த நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்திலே நான் சாட்சியாய் இருக்கணும் ஆண்டவரே, என் நோவாவை போல என்னை மாற்றுங்கப்பா. நோவா குடும்பம் இருந்த போதிலும் தன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாரே, உத்தமராய் இருந்தாரே, அவரை பலப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு என்பது ஒரு நாளில முடிகிற காரியம் அல்ல. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவனே, முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள் தேவனோடு கூட உறவாடுகிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த நாட்களில் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர்
விரும்புகிறார். நாம் தேவனோடு உறவாடுவோம், தேவனோடு கூட சஞ்சரிப்போம், உத்தமர்களாய் வாழ்வோம், நல்லவர்களாய் வாழ்வோம், தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம். நோவாவை போல இன்றைக்கு அந்த குடும்பம் காக்கப்பட்டதே பேழையிலே சென்று, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய பேழை நமக்கு இருக்கிறது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிற அந்த பேழைக்குள் சென்று நாமும் நம்முடைய குடும்பமும் காக்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் கேடுகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அழிந்து போகாதபடிக்கு ராஜா, ஆண்டவரே உம்முடைய உக்கிரமான உம்முடைய கோபத்திலே பங்கெடுக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய சமூகத்திலே உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் என் தேவனாகிய கர்த்தனை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவாகிய பேழைக்குள் அவர்கள் அடைக்கலம் புகத்தக்கதாக ராஜா, என் தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே கிரியை செய்வனமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை அழிவுக்கு தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு ஆண்டவரே பெரு வெள்ளத்தினாலே ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வானத்திலே அப்பா நீர் வில்லை வைத்து இனி பெரு வெள்ளத்தினால் அழிக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த ஆண்டவரே, இந்த நாளிலே யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ ஒவ்வொரு மேல் உம்முடைய கிருபை ஊற்றும்படியாய், உம்முடைய இரக்கத்தை ஊற்றும்படியாய், உம்முடைய அன்பை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அப்படியே செய்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.